ப்ரெசிடென்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் எம்பாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஆர் இன்டர்னேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோனடிக் லாங்குவேஜில் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது எதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும், எதை இன்டர்னேட் பண்ணணும், எதை வந்து ஃபால் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தமிழ் அப்படி தான் பேசுவோம். தமிழ் தெரிஞ்சா, தமிழ் நல்லா பேச தெரிஞ்சா உங்களுக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ ஐ டோன்ட் கோன்னு கொடுத்துருக்கேன். இதை படிக்கும்போது நீங்கள் பிளெயினாக படிப்பீங்க. ஐ டோன்ட் கோ, ஐ டிடன்ட் கோன்னு படிப்பீங்க இல்லையா? தமிழில் வந்து நான் போக மாட்டேன், நான் போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறது. அப்போ நான்ன்றது ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கிலீஷில் ஐன்ற ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் கோ, ஐ டிடன்ட் கோ, நான் போகல. ஐ ஒன்ட் கோ, நான் போக மாட்டேன், நீ போயிட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஷீ டசன்ட் கோ, அவ போறதில்ல. தே டோன்ட் கோ, அவங்க போறதில்ல. வி டோன்ட் கோ, நாங்க போறதில்ல. இதெல்லாம் வந்து சப்ஜெக்டை ஸ்ட்ரெஸ் பண்றது. தட் இஸ் இன்டர்னேஷன். அதை ஒரு கர்வ் ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அதை ரைஸ் பண்ணணும் வாய்ஸ் அங்க. அடுத்து இதில் பாருங்க, ஐ டோன்ட் கோ, ஐ டிடன்ட் கோ, ஐ ஒன்ட் கோ, ஷீ டசன்ட் கோ, தே டோன்ட் கோ, வி டோன்ட் கோ. இங்க வந்து டோன்ட், டசன்ட், ஓன்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம். உதாரணத்துக்கு இந்த மூணாவது இது இருக்குல்ல, ஐ ஒன்ட் கோ. இந்த ஐ ஒன்ட் கோவை எடுத்துங்க. இந்த ஐ ஒன்ட் கோவையும் இந்த ஐ ஒன்ட் கோ எடுத்துங்க. ஐ ஒன்ட் கோ அப்படின்னு சொன்னா நான் போக மாட்டேன். ஐ ஒன்ட் கோன்னு சொன்னா நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன்னு தான் வார்த்தை. ஆனா நான் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் போக மாட்டேன், வேணா நீ போ, இல்லை அவனை போக சொல்லு, அவன் போட்டோம், யாராவது போட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஐ ஒன்ட் கோன்னு சொன்னீங்கன்னா, ரெண்டாவது வரதுல ஐ ஒன்ட் கோன்னு சொன்னீங்கன்னா நான் போக மாட்டேன், அவள் தான், இனிமேல் நாங்கள் போக மாட்டேன் அப்படின்ற அர்த்தத்தில். எனக்கு இப்போ இனிமேல் போக வேண்டிய தேவையில்லை அந்த மாதிரி அர்த்தத்தை சொல்லும்போது ஐ ஓன்ட் கோ. அந்த ஓன்ட்ன்ற ஆக்சிலரி பார்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ், இது எம்பாட்டிக் ஸ்ட்ரெஸ்ன்றது ஃபர்ஸ்ட்ல வர எக்ஸாம்பிள் தான். இது ஃபுல்லாக எம்பாட்டிக் ஸ்ட்ரெஸ். இதுவும் எம்பாட்டிக் ஸ்ட்ரெஸ் தான். பட் வந்து அந்த அளவுக்கு சவுண்ட் எல்லாம் சொல்றதில்ல. ஐ டோன்ட் கோ, ஐ டிடன்ட் கோ, ஐ ஓன்ட் கோ, ஷீ டசன்ட் கோ, தே டோன்ட் கோ, வி டோன்ட் கோ. தமிழ்லேயே இப்படி தான் பேசுகிறோம் நம்ம, புரியுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கவனிச்சிங்க. இப்போ ப்ராக்டிஸ்க்கு வாங்க. இப்போ பிரேக்குன்னு கொடுத்துருக்கு இல்லையா? இது எப்படி சொல்றது? ரெண்டு விதமாக சொல்லணும். முதல்ல வந்து நீங்கள் ஐ டோன்ட் பிரேக், வி டோன்ட் பிரேக், யூ டோன்ட் பிரேக், he doesn't break, he doesn't break, they don't break. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க சொல்லும் போது இந்த வெர்ப் எதுக்கு தனியா இந்த வெர்பு சப்ஜெக்டையும் ஆக்சிலரி வெர்பு மொத்தம் தனியா கொடுத்துருக்கேன்னா, பிராக்டிஸ் பண்ணும்போது அங்க பிரிக்க கூடாது. நிறைய பேர் பிரிச்சுடுவாங்க. பிரிச்சு பேசக்கூடாது. பிரிச்சு பேசினா வந்து அது கரெக்டா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஐ டோன்ட் பிரேக், ஐ டோன்ட் பிரேக்ன்றது ஃபுல்லா ஒரு மூச்சில் வரணும். அப்படியே ஐ டோன்ட் பிரேக், புரியுங்களா? அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் வரும், இதெல்லாம் ஒரு ஃப்ரேஸ் வரும், புரியுங்களா? ஐ டோன்ட் பிரேக் எனி திங், நான் எதையும் உடைக்கிறது இல்லை. ஐ டோன்ட் பிரேக் எனி திங், ஐ டோன்ட் பிரேக் எனி திங். நல்லா என்னதான் வேகமாக பேசினாலும் அந்த இடத்துல சின்ன கேப் வரும். எங்க ஐ டோன்ட் பிரேக் அடுத்தது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ஃபுல்லாகவே எல்லாமே இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அத்தனையுமே நீங்கள் வேகமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இதை எடுத்துங்க. யூ டோன்ட் ஃபால், ஹீ டசன்ட் ஃபால், it doesn't fall, they don't fall. அவங்க விழறதில்லை, அவங்க விழறதில்லை. இதை வந்து வேகமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது கெட். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வார்த்தைகள் அத்தனையுமே வந்து இர்ரெகுலர் வெர்பு. இர்ரெகுலர் வெர்பு மட்டும் இல்லை, இந்த வார்த்தைகள் நம்ம டெய்லி பயன்படுத்துகிற வார்த்தைங்க. இர்ரெகுலர் வெர்பு லிஸ்ட்டு பெருசுனா ஒரு 150 200 வார்த்தை கிட்ட இருக்குன்னு வச்சுங்க. அதுலேருந்து எல்லாத்தையும் கழிச்சிட்டு எடிட் பண்ணிட்டு நம்ம அடிக்கடி பேசுகிற வார்த்தைகளை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்குறேன் நான். இப்போ பாருங்க, அடுத்த பேரில் வருது பாருங்க. கெட், கிவ், கோ, க்ரோ, ஹாவ், ஹியர், அப்புறமா ஹர்ட், கீப், நோ, லீன், லேர்ன், லீவ், லெண்ட், லெட், லை, லைட், லூஸ், மேக், மீன், மீட். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ரெகுலராக பேசுறது. இதை நீங்கள் சத்தமாக நீங்கள் வந்து சத்தமாக நான் ஓன் கத்தி சொல்ல. ஐ டோன்ட் கோ, ஐ டோன்ட் க்ரோ, ஐ டோன்ட் ஹேவ், ஐ டோன்ட் ஹேர், ஐ டோன்ட் ஹர்ட், ஐ டோன்ட் கீப், ஐ டோன்ட் நோ. இது மாதிரியே சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் அந்த வாக்கியத்துக்கு உயிரான ஒரு பார்ட். அது எது? சப்ஜெக்ட், ஆக்சிலரி, மெயின் வெர்பு. ஸோ இதில் வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்கணும். சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களை பற்றி, உங்கள் தீர்மானமான உங்கள் டிட்டர்மினேஷன், அதை பற்றி பேசுறது. சப்ஜெக்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணா ஐ டோன்ட் ஹர்ட் மேன்,
ஐ டோன்ட் ஹர்ட் எனி ஒன். புரியுங்களா? நான் யாரையும் நான் காயப்படுத்தலை, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஐ டோன்ட் ஹர்ட் எனி ஒன். சிம்பிளாக சொல்கிறது, நான் யாரும் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஐடியாவே இல்லை, அந்த மாதிரி செய்கிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளாக சொல்கிறது. புரியுங்களா? ஐன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூ ஆர் எம்ஃபேட்டிக்லி ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபேக்ட் தட் யூ டோன்ட் ஹர்ட் எனி ஒன் பட் அதர் டூ. புரியுங்களா? இதுதான் அந்த அங்கே முக்கியமான விஷயம். அது ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அடுத்த ப்ராக்டிஸு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை மறந்துடாதீங்க.